Yes, students. So today we are going to talk about next lesson, Unit 11, carbon and its compound. So carbon atomic number 4. So tetravalent. I want atomic number 4. Present in 14th group. So the எந்த குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொன்னா 14th குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். So நம்மளுடைய பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. அந்த பேலன்ஸ் 4. ஓகேவா? So carbon element inseparable for human day to day life. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை மனித வாழ்க்கையில இருந்து கார்பன் மற்றும் சேர்மங்களை பிரிக்க முடியாது. என்று சொன்னா many useful in industries, food, cloth and many more example. Okay, so அந்த லெசனை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So carbon and its uses. அப்ப general character of organic compound. So organic compound உடைய general character சிறப்பு பண்புகள் என்னன்றத பார்க்கலாம். அப்போ carbon compounds are complex structure. So இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க CH3 CH2 CH3. ஸோ இது வந்து நம்ம ப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆல்டர்னேட்டிவா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா சொல்லலாம். இதுவரை கார்பன் காம்பவுண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்சாலுபிள் இன் வாட்டர். ஸோ இந்த கார்பன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்சாலுபிள் இன் வாட்டர். இன்சாலுபிள்னா என்ன சார் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகாது. வாட்டரில் do not dissolve. சரியா? do not dissolve. Next, soluble in organic solvent. Organic solvent example சார் அப்படின்னா பென்சீன், ஈத்தர், டுலுவின் இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அப்போ அந்த இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கார்பன் காம்பவுண்டு டிசால்வ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதிக திறனோடு வெப்பத்தை வெளிவிடக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். அதிக வெப்பத்தை வெளியிடும். கார்பன் வந்து பேர்னிங் ஆகும்போது ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு லெஸ் ரியாக்டிவ், அதாவது லெஸ் ரியாக்டிவ்னா என்ன சார் அப்படின்னா மெதுவாக வினைபுரியும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக் காம்பவுண்டு லெஸ் ரியாக்டிவ். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட் இன் நேச்சர். அப்போ கோவலன்ட் பாண்ட் என்ன? த மியூச்சுவலி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம். அப்போ ஹீலியம் 2 4. சரியா? இன்னொரு ஹீலியம் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுங்கள். ஹீலியம் 2 4. என்னுடைய அவுட்டர் ஷெல்லில் இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசென்ட்டு. 2 எலக்ட்ரான் போட்டேன். இது ஹீலியம் ஆட்டம். ஸோ இன்னொரு ஹீலியம் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுறீங்க. அதனுடைய அவுட்டர் ஷெல்லில் 2 எலக்ட்ரானு. இந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானு மியூச்சுவலி
2 ஹீலியமும் ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்ம கோலண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மியூச்சுவல் ஷேரிங். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும் மியூச்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட்டு லோ மெல்டிங் அண்டு பாயிலிங் பாயிண்ட்டு. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டு லோ, தென் பாயிலிங் பாயிண்ட்டு லோ. கார்பனுடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர் லோ. தே ஆர் volatile in nature. volatile அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எளிதில் ஆவியாகும் திறன் கொண்டவை. ஸோ ஈஸிலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியாகிடும். prepared in the laboratory. Organic compound or carbon compounds are prepared in laboratory. இது வந்து பார்த்தீங்கன்னா many organic compounds are present in natural and some of the organic compounds are prepared in laboratory. ஓகேவா? ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டுடைய பொதுவான பண்புகளை பார்த்து நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். கார்பன் செயின் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத பொறுத்து கார்பன் செயின், ஸோ அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத பொறுத்து ஸோ என்னவா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஏன் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட் டிஸ்கவர்டு எவ்ரி இயர் இன் நேச்சர். அப்போது ஒவ்வொரு வருஷமும் அப்போ நியூ ஆர்கானிக் காம்பவுண்டு டிஸ்கவர்டு எவ்ரி இயர். அப்போ என்ன ஆகும், எவ்ரி இயராக ஆர்கானிக் காம்பவுண்ட் டிஸ்கவர் பண்ண அப்போ லார்ஜ் டு எக்ஸ்டெண்டு இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லிங்க்டு வித் ஈச் அதர். அப்போது ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிங்க்கு ஒரு தொடர்பு இன்னொரு தொடர்பு ஜாயின் பண்ணணும். லிங்கிங் இருக்கணும், தொடர்பு இருக்கணும். ஸோ அந்த லிங்கிங்கை யூஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஓப்பன் செயின் காம்பவுண்ட் ஆர் acyclic ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் ஆர் க்ளோஸ்டு சைக்ளிக் ஆர் அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது acyclic ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்டு. அப்போ கார்பன் ஆட்டம் ஆர் லிங்க்டு இன் ஏ லீனியர் பேட்டர்ன் டு ஃபார்ம் த செயின். ஆல் த கார்பன் ஆட்டம் in the chain are connected in single bond. அப்போ linear pattern. So first carbon, second carbon, third carbon. இந்த 3 கார்பனும் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா லீனியர் பேட்டர்னில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ லிங்கிங் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போது the single bonds are present between the carbon atom to carbon atom. 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இடையில் சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுபோல் சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் இந்த காம்பவுண்டு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ CH3 CH2 CH3 எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொபேன். ப்ரொபேன் அப்படின்னு சொன்னால் 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3 கார்பன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் CH4 மீத்தேன், C2H6, C3H8, C4H10. ஸோ இந்த CH4 மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். CH4 மீத்தேன், C2H6 ஈத்தேன், ப்ரொபேன் பியூட்டேன். அப்போ ஒரு கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்த மீத்தேன், 2 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்த ஈத்தேன். ஸோ இங்கே 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ப்ரொபேன். இப்போ இஃப் ஒன் ஆர் மோர் double bond or triple bond exists between the carbon atom, then the compound is said to be unsaturated. அப்போது carbon to carbon, ஸோ இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், எனி கார்பன், சரியா, கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்டோ ஆர் ட்ரிபிள் பாண்டோ. ஸோ இது வந்து டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே 3 லைன் இண்டிகேட் பண்ணால் ட்ரிபிள் பாண்டு.
ஓகேவா. ஸோ கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ ப்ரெசென்ட் ஆகிருந்தா இந்த காம்பவுண்ட் then the compound is said to be unsaturated compound. என்னன்னு சொல்கிறோம்? unsaturated compound. ஓகேவா. unsaturated compound எக்ஸாம்பிள் ப்ரோபீன். ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோபேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அலிசைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ்.